மகிமைப்படுத்துவோம். 2வது நாள் கூடுகையில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும், அவருடைய மகிமை நம்மளை ஆளுகை செய்யணும், தொடர்ந்து தேவன் தாமே நம்மளை நடத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் நம் கண்களை மூடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்குகிற தேவனே மெய் நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ சிருஷ்டிகரே மெய் துதிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமை உள்ளவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே மெய் நாங்கள் போற்றுகிறோம். இரக்கமுள்ளவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தலை குனிந்த எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே தலை நிமிர பண்ணுகிற தெய்வமே மக்கு நன்றி சொல்கிறோம். உன்னதமானவரே மக்கு நன்றி ஆண்டவரே மை நன்றி சொல்கிறோம். எங்களை பாதுகாத்து எங்களை நடத்துகிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. நல்ல நண்பனாகிய தெய்வமே மை துதிக்கிறோம். எங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி. ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்மணி போல எங்களை பாதுகாப்பவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மை துதிக்கிறோம். உடைய மகிமையுள்ள வல்லமை எங்களுக்குள்ள ஆளுகை செய்யட்டும் ராஜா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி. ஆவியான தெய்வமே மக்கு நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மக்கு நன்றி சொல்கிறோம். மை நன்றியோடு மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேற்றர வாழனே மக்கு நன்றி அப்பா. எங்களை தேற்றுகிறவரே மை துதிக்கிறோம். ஆறுதலின் நாயகனே மை துதிக்கிறோம் அப்பா. ஆராதனை நாயகன் நீரே மை நாங்கள் உயர்த்துகிறோம். துதிகன மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றியப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறுவதாக ஆண்டவரே உற்சாகத்தோடு ஜெபிக்க வைங்கப்பா. ஆவியினால எங்களை நிரப்புவீராக. உம்முடைய உன்னத பலன் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய மகிமையின் மேகத்தினால நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தெய்வமே மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பவரே மக்கு நன்றியப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். மக்கு நன்றி. பரிசுத்தரே மக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த அழிந்து போகிற உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் எங்களை நீர் தெரிந்தெடுத்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிறதற்காய் மக்கு நன்றியப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தேற்றர வாழனே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. ஒருவரே உன்னதர் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நீரே பரிசுத்தமுள்ள தெய்வம். நீர் மாத்திரமே ஆண்டவரே பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. நன்றி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே.
அழகான கண்கள் என்னை கண்ட நாளே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஜெபிக்க அர்ப்பணித்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய மகிமை உள்ள வல்லமை எங்கள் மேலே ஆளுகை செய்வதாக. தேவகரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ மகிமை, தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா ஜெப குறிப்புகள் மேலேயும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் பதிலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. தேவகரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவதாக. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, துதி உமக்கே. இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி, வாழாக்காமல் தலையாக்குவே கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. தாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரே மேலே 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 மேலே. ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே, ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர்.
துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. கை நீட்டி தூக்கினீரே, உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றிவிட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கிவிட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. கை நீட்டி தூக்கினீரே, உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றிவிட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கிவிட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தடையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். வாளாக்காமல் என்னை தடையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. ஹல்லேலூயா. ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்தில் 84வது பாடல், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இந்த பாடலை நாம் கையிலே தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தும். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல்தனை கேட்டு
அடிக்கப்பட்டீர். உலக தோற்றம் முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் ஐயா அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் நீங்க மத்தியில் வெளிப்பட்டு எங்களுடைய ஜபங்களை கேட்கிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. உலக தோற்றம் முதல் ஐயா எனக்காய் அடிக்கப்பட்டீர். உலக தோற்றம் முதல் எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவை பரியந்தம் சென்றவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். துரோகியாய் வாழ்ந்த என்னையும் மீட்டு புது வாழ்வு தந்து விட்டீர். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா. அற்புதர் 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 இயேசு அற்புதர். இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் பாடுவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சொல்ல போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாடம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாடம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. ஆயிலும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆயிலும் ஒன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம்
கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவனை நான் பாடி மகிமைப்படுத்தும். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு ஆள் வாசிப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் நாமத்தினால நீங்கள் இதைத்தான் தருவேன் அப்படின்னு தேவன் என்ன செய்யலை, சொல்லலை. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்போ தேவனால் கூடாத காரியம்னு எதுவுமே இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவனால் எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம பிதாவை நோக்கி நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஜெபத்தில் நம்ம கேட்கணும். பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு நம்ம என்ன செய்யணும், கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம என்ன செய்யணும், கேட்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஜெபம் என்ன செய்யணும்னா கேட்கப்படும். அப்படி நம்ம ஜெபித்து நம்ம ஜெபத்தில் கேட்கும்போது எதை கேட்டாலும் தேவன் என்ன செய்வார் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு செய்வார். ஹல்லேலூயா. சுகம் வேணுமா அப்படின்னா சுகத்தை தர அவரால் முடியும். நம்மளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியுமா அப்படின்னா அவரால் முடியும். குழந்தை பாக்கியத்தை தர முடியும் அப்படின்னா அவரால் செய்ய முடியும். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள தொழில்கள் வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். ஏன்னா அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. எப்போ அவருடைய நாமத்தினால நம்ம எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா காரியங்களுக்குள்ளேயும் நம்ம கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்ம கேட்குற எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா தருவார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம விசுவாசத்தோட எல்லா காரியங்களையும் நம்ம கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தினால நம்ம கேட்குற எல்லா ஜெபத்துக்கும் அவர் பதிலை தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம எதை கேட்குறோமோ அதை எல்லாம் தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. நம்ம கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது தேவன் நிச்சயமாக அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம கண்களை மூடி நம்ம அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோமாப்பா, உமக்கு நன்றி. தேவனை நோக்கி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை தருகிறவர் நீங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் நீங்கள். உம்முடைய நாமத்தினால எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால நாங்கள் இந்த நேரத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், குழந்தை பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் மேலே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை கொண்டு நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே நன்மையை ஆண்டவரே தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சங்கீதத்தில் சொல்லியிருக்கீங்களேப்பா, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று. ஆண்டவரே அந்த நன்மையான காரியம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன்.
விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன் அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன் என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன் என் துக்கம் சந்தோஷமா மாறும் வர ஜெபித்திடுவேன் யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோப போல நான் போராடுவேன் ஜெபங்கள் கேட்கிற வரைக்கும் போராடி நாங்கள் ஜெபிப்போம்ப்பா எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிற வரைக்கும் உங்களை நாங்கள் விட மாட்டோம் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன் யாக்கோப போல நான் விடவே மாட்டேன் யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் யாக்கோப போல நான் போராடுவேன் எலியாவ போல நான் ஜெபித்திடுவேன் கர்மேல் பர்வதத்தில் நின்றிடுவேன் அக்கினி இறங்கும் வரை ஜெபித்திடுவேன்
போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே. எல்லாரும் வானத்துக்கு நேரா கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை நம்ம ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே வல்லவரே, நல்லவரே. ஆராதனை ஆராதனை. வல்லவரே வல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான எங்களுடைய பாவங்கள்
பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தமா அவரை நோக்கி ஆண்டவரே எத்தனையோ பாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் உம்மை நாங்கள் பிரிந்து போக மாட்டோம்பா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே இரட்சகரே இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை மறுபடியும் ஒரு தடவை எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை இரட்சகரே நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் இயேசுநாதா ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை 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 வல்லவரே நல்லவரே சுனாதா உம்மை நாங்கள் ஆராதனை ஆராதனை வல்லவரே
சொல்லுகிறோம். எவ்வளோ பெரிய ஆண்டவரே இன்னல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நிச்சயமாய் உமக்காக உம்முடைய சித்தத்தின்படி வாழ ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் எழும்ப உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவ கரம் ஆண்டவரே மீதமுள்ள ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்படுத்தி நடத்தட்டும். உடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுங்கப்பா. ஜெப குறிப்புகள் மேலே எல்லாம் உடைய வல்லமை வெளிப்படுவதாக நீரே கூட இருந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே நமக்கு மகத்தான காரியங்களை நமக்கு செய்தருளுவாராக. அல்லேலூயா. ஸோ நம்ம இந்த நாளில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய தேசத்துக்காக நாம் கொஞ்சம் நேரம் நாம் ஜெபிச்சுட்டு நமக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய தேசத்தில் குடியரசு தின விழாவை நாம் இந்த நாட்களில் நாம் கொண்டாடி வருகிறோம். ஆமென். ஸோ கர்த்தர் தாமே மகிமையாய் நாம் அந்த நாளுக்காக கர்த்தர் நம்மளை கொண்டு வந்ததற்காக கொஞ்ச நேரம் அந்த தேசத்துக்காக நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? கர்த்தர் இந்த தேசத்தில் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த தேசத்தில் நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம் தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்தபடியே ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, ஒரு ஜெப வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா, ஒரு ஜெப ஆவி எங்களுக்கு தாங்கப்பா. அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப அபிஷேகம் எங்களை மூடுவதாக, ஒரு ஜெப அபிஷேகம் எங்களை மூடுவதாக. ஒரு ஜெபத்தின் வல்லமை எங்களை மூடட்டும், ஜெபத்தின் வல்லமை எங்களை மூடட்டும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர். ஒரு ஜெபத்தில் ஒரு உற்சாகம், ஜெபத்தில் ஒரு ஆண்டவரே வல்லமை எங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. ஆண்டவர்கிட்ட கேளுங்களே. ரீதாலா ரஷாபாலா ரோதிலி ரீதிமானாக்கரா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆண்டவரே, ஜெபத்துக்கு பதில் தருகிறவராய் எங்கள் மத்தியில் வீற்றிருக்கிறவரே, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படியே கேளுங்க. ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி ஜெப ஆவி ஊற்றுமையா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களா ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிப்பாமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் ஏறெடுக்கணும். ஆண்டவரே, ஒரு ஜெப வல்லமை எங்களை மூடுவதாக, ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்பட்ட. ஆண்டவரே, தொடர்ந்து உங்க சமூகத்துல கொஞ்ச நேரம் நாங்க ஜெபிக்க போகிறோம்ப்பா. எங்க ஜெப வல்லமை எங்களை நிரப்பட்டுப்பான்னு கேளுங்க. ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல ஆமென், 3 வேளையும் அவ்வளவுதான். ஆமென். தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் ஒரு ஜெப வல்லமை எங்களை நிரப்புவதாக. ஆமா. ஜெப ஆவி ஊற்றுமையா, சோர்வுகள் மாறுவதாக, எல்லா பலவீனங்களும் மாறட்டும், எல்லா கவலைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக. எங்க ஜெபத்துக்கு பதில் தருகிற ஒரு தேவனுடைய சமூகத்துல நாங்க ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உணர்வுகளோட நாங்க ஜெபிக்கணும்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு ஜெப வல்லமை எங்களுக்குள்ள ஊற்றுவீராக. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. வாலிப தங்கச்சி அப்படி ஜெபம் பண்ணு, ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. அப்படி ஆமென். திறப்பின் வாசலில் நிற்கணுமே,
அவ்வளவுதாமா மீட்கணுமே. ஆமென். தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் கதறணுமே. ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் அவ்வளவுதாமா முடங்கணுமே, கண்களெல்லாம் குளமாகணும், என் கண்களெல்லாம் குளமாகணும். ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிப்போம். எல்லாரும் முழங்கால் படிட்டுருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லாரும் கண்களை மூடிடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த தேசத்துக்காக மக்கு நன்றி ஆண்டவரே, மக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே சுதந்திரம் அடைந்து குடியுரிமையை பெற்று ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே குடியரசு தின விழாவை கொண்டாடுவதற்கு நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த தேசத்தில் எங்களை வாழ வச்சிருக்கிறீங்களே, இந்த தேசத்தில் எங்களை ஆண்டவரே வாழ வைத்த கிருபைக்காக நன்றிப்பா. ஆண்டவரே எங்களோடு கூட நீரும் இந்த தேசத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இந்த தேசத்தை நீங்க நேசிக்கிறீரப்பா ஆண்டவரே, இந்த தேசத்தை நீர் நேசிக்கிறீர். அதனால தான் எஸ்தர் புஸ்தகத்துல இந்த தேசத்தினுடைய பெயரையும் நீர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு முன்பாக நாங்க கொண்டு வருகிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எங்க தேசத்தை உங்க ஆண்டவரே சமூகத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த குடியரசு நாள்ல இந்த தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கண்கள் பார்க்கிறதற்காக நன்றியப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 144 கோடி ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 144 கோடி ஜனங்கள் மேல கர்த்தருடைய இரக்கம் பாராட்டுதல் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய இரக்கம் பாராட்டுதல் வெளிப்படுவதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. 144 கோடி ஜனங்க மேல ஆண்டவரே உம்முடைய மனம் இரக்கம் வெளிப்படுவதாக ஆண்டவரே. ரட்சிப்பு வெளிப்படட்டும்பா, ரட்சிப்பு வெளிப்படுவதாக. இந்த தேசத்தை சூழ்ந்து நிற்கிற இருளின் அதிகாரங்கள் விலகுவதாக, இருளின் கிரியைகள் விலகுவதாக. எல்லா கட்டுக்களும் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம். 144 கோடி ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்போதைக்கு ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோட இணைந்து இந்த 144 கோடி ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய ரட்சிப்பின் வல்லமை எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மேலேயும் செயல்படுவதாக சொல்லி எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். கிராமங்கள் தோறும், வீடுகள் தோறும், பட்டணங்கள் தோறும் இருக்கிற ஜனங்கள் மேல கர்த்தருடைய ரட்சிப்பு வெளிப்படுவதாக சொல்லி ஜெபிப்போம் எல்லாரும். அல்லேலூயா. ஆமென். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பல தந்தையே, ஆமென். சோதரிக்கிற ராஜா, இந்த நாட்கள் கூட ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக உடைய தண்டையில் வருகிறார். ஆமென். இந்த 144 கோடி ஜனங்களை நீர் அறிந்திருக்கீங்கப்பா. இந்த ஜனங்களுடைய நன்மைகளை நீங்கள் தானே கொடுக்க முடியும் ஆண்டவரே. நாளை தினத்தில் இந்த கொண்டாட போகிற குடியரசு திருநாவிழாவில் கூட ஆண்டவரே உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய பாதுகாப்பு எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளட்டும். கர்த்தர் இந்த 144 கோடி ஜனங்களையும் மீட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தின் பாதையில் நடத்துவீராக.
மீன் ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற இருளின் அதிகாரங்கள் விலகி போகட்டும். ஆமென். எல்லா மாம்ச கிரிகைகளும் அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. எல்லா வானமல்ல பொல்லாத சேனைகளின் அந்தகார லோகாதிபதிகளுடைய வல்லமைகள் ஆமென். அழிக்கப்படட்டும். ஆமென். அந்நிய நுகங்கள் முறியடிக்கப்படட்டும். ஆமென். கர்த்தரை அறிகிற என் ஜனங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆளுமை செய்கிற ஆளுகிற தலைவர்களை நீங்க ஆளுமை செய்யுங்க. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவரே நீங்க வழி நடத்துங்கப்பா. ஆமென். தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தரை தேடி வந்து கர்த்தருக்காக வாழ வைராக்கியமா நின்று கர்த்தருடைய ராஜ்யத்திலே பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. தடையா இருக்கிற தேசத்தில் ஆள்கை செய்கிற எல்லா இருளின் அதிகாரங்களும் விலகி போவதா. எல்லா மாம்ச கிரிகைகளும் எல்லா விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் மதுபானங்களும் அழிக்கப்படுவதா. லஞ்சங்கள் ஊழல்கள் அழிக்கப்படட்டும். எல்லா தேசத்தில் நிரம்பி இருக்கிற எல்லா பாவங்களும் சாபங்களும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் நிர்மூலமாக்குகிறோம். நீர் விடுதலை கொடுங்க. எங்க ஜனங்களை மீட்டுக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு என்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னும் 2 வாரத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க. ஆமென். இந்த தேர்தலில் தேவனுடைய ஆவியானவர் செயல்படட்டும். யாரு வேணாலும் ஜெயிச்சு வரட்டும். ஆனா நீதியின்படி நியாயத்தின்படி தேர்தல் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தருக்கு சித்தமானவரை கர்த்தர் கொண்டு வரணும். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நல்ல எம்எல்ஏக்கள் எங்களுக்கு கொடுங்கன்னு ஜெபிக்க போகிறோம். நல்ல முதலமைச்சர் எங்களுக்கு கொடுங்கன்னு ஜெபிக்க போகிறோம். எங்க தமிழ்நாடு இன்னும் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் மாற ஆண்டவருடைய வல்லமை செயல்படணும்னு சொல்லி ஜெபிக்க போறோம். அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்படி வாயை திறந்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து ஜெபிக்க போறாங்க. அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இணைந்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. தகப்பனே இந்த வேலையில கூட தகப்பனே அப்பா உம்முடைய கரத்துல தேர்தல் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறார். தகப்பனே அப்பா அந்த தேர்தல் கமிஷன் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அங்கே வேலை செய்கிற எல்லா அதிகாரிகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே நேர்மையாய் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா தேசத்துல எந்த ஒரு தகப்பனே அப்பா மந்திரத்தினுடைய கிரியைகளை அணுகக்கூடாது ஆண்டவரே. அதனால செயல்படக்கூடாதுப்பா. நல்ல தலைவர்களை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா எந்த ஒரு ஏமாற்று வேலைகள் நடக்க கூடாதுப்பா. அப்பா ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்தித்தருளுவீராக. அப்பா நீங்க சந்தித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா ஒரு தேர்தல் கமிஷனை தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அந்த வாக்கு மிஷினை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நல்ல நிலையில தகப்பனே அது ஏங்க அப்பா உண்மையாய் செயல்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்துல தகப்பனே இந்த தேர்தல் முழுவதுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீர் யாரை நியமித்திருக்கிறீரோ அவரை நீங்க தகப்பனே எங்களுக்கு தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாய் செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற மதுபான கடைகளை கர்த்தர் மூடணும். நம்ம தேசத்துக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி அல்லேலூயா சொல்றப்ப எல்லாரும் இணைந்து அல்லேலூயா சொல்லணும். எல்லாரும் இணைந்து சொல்லுங்க பாப்பா சத்தமா. அல்லேலூயா. மதுபான கடைகள் மூடணும். போதை பழக்க வழக்கங்களை நடத்துகிற கம்பெனிகள் மூடப்படணும். சிகரெட் பீடி இந்த மாதிரி உருவாக்குகிற எல்லா கம்பெனிகளும் மூடணும். அல்லேலூயா. இப்போ ஒரு சகோதரர் வந்து ஜெபிக்க போறாங்க. அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லா மதுபான கடைகளும் தேசத்துல அத்தனை மதுபான கடைகளும் மூடணும். போதை பொருட்களை வெளிப்படுத்துகிற எல்லா இடங்களும் மூடப்படணும். ஒரு பரிசுத்தம் தேசத்துல உண்டாகணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் இணைந்து அப்படி ஜெபிப்போம். அப்படியே அன்பின் பரலோக ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசுப்பா. ஆமென். எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் இயேசுப்பா. ஆமென். எல்லா போதை கடைகள் மூடப்பட்டு இயேசுப்பா. எல்லா மதுபான கடைகள் மூடப்பட்டு ஆண்டவரே. ஆமென். சிகரெட் கடைகள் மூடப்பட்டு இயேசுப்பா. அந்த கம்பெனி நடத்துற ஒரு ஓனர்களை சந்திங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதிகாரிகளை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமா. ஒரு அதிகாரிகளை சந்திங்க இயேசுப்பா. இணைந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கடைகளை மூடப்பட்டு இயேசுப்பா. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அடிமைப்படுத்திய எல்லா ஆவிகள் அழிக்கப்பட்டு இந்த தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே வெளிப்பட்டு இயேசுப்பா. தேசத்துக்கு எல்லாம்
பாவ பழக்கங்கள் மாறட்டும் ஏசப்பா. பாவத்துக்கு உட்பட்ட எல்லா கடைகள் மூடப்படட்டும் ஏசப்பா. எல்லா கம்பெனிகள் மூடப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரியுடன் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஓனருடன் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் தேசத்துல இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். பாவத்தினால எங்கள் தேசத்துல கோபம் வேண்டாம் ஆண்டவரே. கோபாக்கினி வேண்டாம் ஆண்டவரே. தேசத்துல தயவானி மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்திங்க. ஆமென். ஒவ்வொரு அதிகாரிகளையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நபருடன் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு கடைகள் மூடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தில் அடிமைப்பட்டிருக்க ஒவ்வொரு நபரையும் சந்திக்கும்படியாக நாங்கள் ஹல்லேலூயா. சந்திக்கப்பட்ட நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆமென். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து அப்படியே சொல்லுவோம். ஆமென். சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. அவ்வளவுதான். காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. பாடுவோம் அப்படியே. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொல்லுவோமா? இயேசுவுக்கே. ஓ இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. அப்படியே எழுந்திருச்சிருவோமா? சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. கைகளை தட்டி சொல்லுமா? அப்படியே ஒரு ஜெபம் இது. ஆமென். சத்தமா சொந்தமாக்குவோம். கைகளை தட்டி பாடுங்க. ஆமா ஆமா. ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் ஹரியானா, ராஜஸ்தான் குஜராத், இமாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே. எல்லா மாநிலங்களும் கர்த்தருக்கு சொந்தமாவதாக. ஆமா. இந்த பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே. கைகளை தட்டி அப்படியே சொந்தமாக்குவோம் இந்தியா இயேசுவுக்கே. அவ்வளவுதான். எல்லாம் தேசம் சொல்லு. டெல்லி, உத்தரகாண்ட், உத்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட் இயேசுவுக்கே. நல்ல ஜெபமாய் மாறட்டும். நல்ல கண்களை மூடி வைராக்கியத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எங்க தேசத்துல இருக்கிற அத்தனை மாநிலங்களும் தேவனுக்கு சொந்தமாவதாக. தேவனுக்கு சொந்தமாவதாக. ஒரு எழுப்புதலின் வல்லமை எங்க தேசத்துல பற்றி எரிவதாக. ஆண்டவரே இந்தியா இயேசுவுக்கே. எல்லாரும் பாடு. வாலிப தங்கச்சி பாடு. ஆமென். இந்தியா இயேசுவுக்கே. அருணாச்சல் பிரதேசம் சொல்லுங்க. அஸ்ஸாம், சிக்கிம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோராம், திரிபுரா இயேசுவுக்கே. எல்லா மாநிலங்களும் இயேசுவுக்கு சொந்தமாவதாக. ஆஹா. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. ஜெபம் பண்ணுங்க. இந்தியா. நல்ல கை தட்டி. ஆமா. ஓ சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். ஆமென். சொல்லுங்க. மேகா
மேகாலயா, வெஸ்ட் பெங்கால், இயேசுவுக்கே ஒடிசா, சண்டிஸ்கர், இயேசுவுக்கே மகாராஷ்டிரா, கோவா, இயேசுவுக்கே கர்நாடகம், கேரளா, இயேசுவுக்கே சத்தமா இயேசுவுக்கே. இயேசுவுக்கே எல்லா இயேசுவுக்கு சொந்தம். இந்தியா இயேசுவுக்கே ஆமா, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே எங்க தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும். இயேசுவுக்கே ஆமா, சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. பாடுவோமா, சொந்தமாக்குவோம். இயேசுவின் நாமத்தினால எங்க தேசம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறுகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஓஹோ, இந்தியா இயேசுவுக்கே சொல்லுங்க. ஆந்திரா, தெலுங்கானா, இயேசுவுக்கே தமிழ்நாடு, புதுச்சேரி, இயேசுவுக்கே லட்சத்தீவுகள், இயேசுவுக்கே அந்தமான், நிக்கோபார், இயேசுவுக்கே அவ்வளவுதான் இயேசுவுக்கே. இயேசுவுக்கே ஓஹோ, இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம். பாடுங்க பாடுங்க. ஓஹோ, இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. சொல்லுவோம், இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. எங்க இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. கைகளை தட்டி அப்படியே, இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவின் நாமத்தினால் எங்க இந்திய தேசம் கர்த்தருக்கு சொந்தமாவதாக கைகளை தட்டி அப்படியே, இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே ஆமா, இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே சொல்லுங்க, சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். இந்தியா 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 இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. இந்தியா இயேசுவுக்கே சொல்லுங்க, இந்தியா அது கிறிஸ்டினா இயேசுவுக்கு சொந்தமாவதாக. சத்தமா சொல்லுங்க, இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாவதாக. எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாவதாக. எங்க தேசம் இயேசுவுக்கு சொந்தமாவதாக. எங்க தேசம் இயேசுவுக்கு சொந்தமாவதாக. ஹல்லேலூயா. எங்க தேசம் இயேசுவுக்கு சொந்தமாவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படியே. எங்க தேசம் இயேசுவுக்கு சொந்தமாவதாக. எங்க தேச பிரதமர் ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற எல்லா எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, எல்லா தலைவர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்பா. எங்க தேசம் இயேசுவுக்கு சொந்தமாவதாக, சொந்தமாவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, ஜெபம் பண்ணு. எங்க தேசம் இயேசுவுக்கு சொந்தமாவதாக. எங்க தேசத்தை ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்பா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே அம்மா, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே
நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல கைத்தட்டுங்க. ஆண்டவரே, எங்க இந்திய தேசத்தை ஆண்டவரே நீ ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்ததற்காக நன்றிப்பா. நல்ல கைத்தட்டுங்க, சத்தமா நல்ல உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க. எங்க தேசம் தேவனுக்கு சொந்தமாகி விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் இப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கற்பத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கணும். ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை கைகளை பிடிச்சுக்கிட்டு நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் ஆன்லைனில் ஜெபிக்கிறாங்களோ நீங்களும் கையை பிடிச்சுக்கிறீங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, கற்பத்தின் நன்மைகளை கொடுங்கப்பா. ஆண்டவரே, கற்பத்தின் நன்மைகளை கொடுங்க. கற்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைங்க, குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், ஆண்டவரே சில சூழ்நிலைகளில் கணவன் மனைவி பிரிந்து போகிற நிலையெல்லாம் உண்டாகுதுப்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கற்பத்தின் நன்மைகளை கொடுங்கப்பா. கற்பத்தின் ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா. கற்பத்தின் ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எங்க ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, கற்பத்தின் நன்மைகள் இல்லாம யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அற்புதத்தை செய்தருளுவீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே, கற்பங்கள்ல கர்த்தருடைய வெளிச்சம் வெளிப்படுவதாக. கற்பத்தை கட்டி வச்சிருக்கிற இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அற்புதம் நடப்பதாக சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். ஆண்டவரே, தடைகள் மாறுவதாக. தடைகள் மாறுவதாக. பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. பொல்லாத கிரியைகள் சரீரத்தை விட்டு விலகுவதாக. குடும்பத்தை விட்டு விலகுவதாக. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. அந்நாளுக்கு ஆண்டவரே, நீர் அன்று சொன்ன வார்த்தையை போல இன்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, சமாதானத்தோடே இருப்பார்களாக. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருந்தது இல்லை. கர்த்தருடைய சமாதானத்தின் வல்லமை அந்த குடும்பங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. அந்த குடும்பத்துக்குள்ள வெளிப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க. அன்னாள போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவே. அன்னாள போல அவளதான் எந்துக்கும் சந்தோஷமாய் மாறும் வர ஜெபித்திடுவே. எந்துக்கும் சந்தோஷமாய் சொல்லுங்க. யாக்கோப போல நான் போராடுவே. ஆமா, கைத்தட்டி சொல்லுங்க. யாக்கோப போல நான் போராடுவே. விடமாட்டே, விடமாட்டே. யாக்கோப போல நான் விடவே மாட்டே. விடமாட்டே, அவ்வளவுதான். ஓ, யாக்கோப போல நான் போராடுவே. எல்லாரும் துதிப்போம் அப்படி. யாக்கோப போல நான் போராடுவே. ஆமா, இன்னும் ஒரு முறை. அன்னால போல ஆலயத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும் பா. கற்பத்துக்குள்ள அற்புதம் நடப்பதாக. கற்பத்துக்குள்ள அற்புதம் நடப்பதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஆமா, எந்துக்கும் சந்தோஷமாய் அவ்வளவுதான். ஆமா, எந்துக்கும் சந்தோஷமாய். ஆமென். யாக்கோப போல நான் சொல்லுங்க. யாக்கோப போல நான் எலியாவ போல நான். அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கற்பத்தின் நன்மைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நாளிலேயே உம்முடைய வல்லமை அற்புதங்களை வெளிப்படுத்தினதற்காக மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி ஆவியானவரே.
உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. நாம ஜெபிக்க போகிறோம். யார் யார் வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருக்குதோ அது நிர்மூலமாக்கப்படணும். ஆமென். இந்த கடன் ஒரு பெரிய, ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு பெரிய கவலையா இருக்குது, பிரச்சனைக்குரியதா இருக்குது. ஆமென். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கடன் எல்லாம் நிர்மூலமாக்கப்படணும். முதல்ல ஆண்டவரிடத்துல என்ன தீர்மானம்னா, நான் கடன் வாங்க மாட்டேன். ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். அடுத்த நிலைகளில் எல்லாரும் கைகளை உயர்த்துங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒரு சகோதரர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களோட இணைந்து நம்ம அப்படியே ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாய் யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை குடும்பத்தை விட்டு விலகணும். பயங்கள் விலகணும். எல்லா கடனை நிர்மூலமாக்கப்படணும். தேவன் ஒரு முழு விடுதலை அந்த குடும்பத்தை கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிப்போம். ஆமென். இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. அந்த வேலையின் ஜெபிக்கிறதுக்கு அண்டு செலுத்துகிறான். இந்த சபைகள் யார் யார் கடன் பிரச்சனைக்கு ஒவ்வொரு நபருக்காம சமூகத்தை வருகிறான். எல்லா கடன் பிரச்சனையும் மாற்றி போடும் நாங்கள் ஜெபிக்கிறான். இனி அவங்க கடன் வாங்கக்கூடாது ஆண்டவரே, கடன் கொடுக்கிறதா மாற்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடனை வாங்க வைக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகள் முற்றும் அழிக்கப்படட்டான். ஆசையை தூண்டி கடனை வாங்க வைக்கிற எல்லா கிரியையும் அழிக்கப்படட்டான். துரிதமாக வாங்கியிருக்க எல்லா கடனை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. வாழ முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லா கடனை கட்டி முடிக்க உதவி செய்யுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தின் ஆசீர்வதிக்குமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைக்கு அண்டு செலுத்துறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. பாடுவோம் அப்படியே. அவ்வளவுதான். எல்லாத்தையும் மாற்ற அவரால முடியும். கடன் பிரச்சனைகளை மாற்ற அவரால முடியும். ஆமென். அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஹல்லேலூயா. ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. பாடுவோம் அப்படியே. ஹல்லேலூயா. அவரால் ஆகாதது எதுவுமே கிடையாது. அவரால் எல்லாம் கூடும். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்மளுடைய எல்லா கடன் பிரச்சனைகளையும் மாற்ற அவரால் முடியுங்க. இயேசுவால எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவால எல்லாம் நடக்கும். இயேசுவால எல்லாம் முடியும். அல்லேலூயா. அடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யார் யார் வீட்டில எல்லாம் சரீர பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்யணும். இந்த சரீர பலவீனத்தை கர்த்தர் மாற்றி போடணும். எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஒரு சகோதரர் வந்து அவங்களுக்காக ஜெபிக்க போகிறாங்க. அவங்களோட இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். முதல்ல நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சரீர பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி அவர்களை விட்டு விலகணும். எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இறங்கி வாங்கப்பா. பிசாசின் கட்டுக்கள் விலகுவதாக, மந்திர கட்டுக்கள் விலகுவதாக, எல்லா கிரியைகளும் விலகட்டும். எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவரே பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எல்லாம் இணைந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வல்லமை வெளிப்படுவதாக. வாயை திறந்து ஜெபம் பண்ண தொடங்குங்க. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன் சப்பா. இந்த வேலையை ஜெபி கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. சபைக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்கள் சரீர பலவீனங்கள் மாற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. பலவீனத்தை கொண்டு வருகிற கிரியைகளும் அழிக்கப்படட்டும்ப்பா. நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நபர்களையும் தொடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற எல்லா கட்டுக்களையும் நிர்மூலமாக்கி போடுங்க. எல்லா பலவீனங்களை நிர்மூலமாக்கி போடுங்க. பலன் ஒவ்வொருவர்களையும் பூரணமாக
பிரகாசமாய் விளங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு நபர்களுக்குள்ள இறங்கட்டே இயேசுப்பா. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள இறங்கட்ட ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா கட்டுகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு சுகத்தினை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள யாரு வியாதியோடு இருக்க கூடாது, யாரு பலவீனத்தோட இருக்க கூடாது ஆண்டவரே. கர்த்தர் தாமே அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை செயல்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நபர்களையும் தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, பெருகச் செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்கச் சென்றார் யாக்கோபு, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இப்படி அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். சொல்லுவோமா? நடந்தானே இயேசு நாமத்தில். அவ்வளவுதான். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க ஆண்டவர்ட்ட. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, இயேசுவால் ஆகாதது. அல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நம்ம எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். குடும்பங்களுக்குள்ள செயல்படுகிற மாந்திரிகத்தின் ஆவி, சாத்தானுடைய கட்டுக்கள், குடும்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஆவி, இதை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமேன். குடும்பங்களுக்குள்ள குழப்பத்தை கொண்டு வருகிற ஆவி, ஆமேன், தற்கொலை உணர்வை கொண்டு வருகிற ஆவி, மரணத்தின் கட்டுக்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாகன்னு சொல்லி நாம் இணைந்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். பிசாசின் கிரியைகள் விலகணும், குடும்பத்தை விட்டு விலகணும், இருளின் அதிகாரங்கள் விலகணும் குடும்பத்தை விட்டு. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பயத்தை கொண்டு வருகிற ஆவி, நடுக்கத்தை கொண்டு வருகிற ஆவி, எதிர்கால பயங்களை கொண்டு வருகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. குடும்பங்களை விட்டு விலகுவதாக, குடும்பங்களை விட்டு விலகுவதாக. வியாபாரத்தில் நஷ்டங்களை கொண்டு வர நினைக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகு, குடும்பத்தை விட்டு விலகு. சாத்தானுடைய கிரியைகள் விலகுவதாக, சாத்தானுடைய கிரியைகள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் வெளிப்படட்டும். எல்லா மாந்திரிக கட்டுக்களும் விலகுவதாக. மந்திரத்தின் ஆவிகள் குடும்பங்களை விட்டு விலகுவதாக. அசுத்த வல்லமைகள் விலகட்டும், அசுத்த ஆவிகள் விலகுவதாக. இப்பொழுதே ஜெபிக்கிற பிள்ளைங்க மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும், தேவனுடைய அக்கினி இறங்குவதாக. பொல்லாத ஆவியே, சரீரத்துக்குள்ள கட்டுக்களோட வைத்திருக்கிற பொல்லாத ஆவி சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக, சரீரத்தை விட்டு விலகுவதாக, சரீரத்தை விட்டு விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். குடும்பத்தை விட்டு விலகட்டும். எல்லா கட்டுக்களை எடுத்துட்டு இயேசுவின் நாமத்துல வெளியே போன உனக்கு கட்டளை கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். சொல்லுங்க. கை தட்டி நாம் பாடுவோம். அவ்வளவுதான். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்.
சொல்லுங்க. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக சொல்லுங்க. இயேசு ராஜா எங்க ராஜா. எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல விலகட்டும். சொல்லுங்க. இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு ராஜா தங்க ராஜா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் அவ்வளவுதான். சாத்தானுடைய எல்லா கட்டுக்களும் விலகட்டும். சாத்தானால கொண்டு வருகிற எல்லா வியாதிகளும் விலகட்டும். எல்லா பலவீனங்களும் விலகட்டும். எல்லா குடும்ப பிரச்சனைகளும் விலகட்டும். எல்லா கட்டுக்களை எடுத்துட்டு வெளியேறு. தேவ சமாதானம் வெளிப்படுவதாக. தேவனுடைய சந்தோஷம் வெளிப்படுவதாக. ஆமா, இயேசுவின் நாமத்துல வெளிப்படட்டும். ஒரு அக்கினி எல்லா வீடுகளையும் நிரப்புவதாக. ஒரு வல்லமை எல்லா வீடுகளையும் நிரப்பட்ட ஆண்டவரே. பயத்தை கொண்டு வருகிற ஆவி குடும்பங்களை விட்டு வெளியேறுவதாக. குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. குடும்பத்தை விட்டு வெளியே போ. எல்லா கட்டுக்களை எடுத்துட்டு வெளியேறு. சொல்லுங்க அப்படி. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் சொல்லுங்க. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவார். ஆமா, எங்க எண்ணமெல்லாம் எங்க ஏக்கமெல்லாம் சத்தமா சொல்லுங்க. இயேசு ராஜா எங்க ராஜா. இயேசு ராஜா தங்க ராஜா. இயேசு ராஜா எங்க ராஜா. விடுதலை உண்டாகணும். எல்லா கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. வியாபாரத்துல கொண்டு வருகிற தடைகள் இயேசுவின் நாமத்துல விலகட்டும். வியாபாரத்துல உண்டாயிருக்கிற கட்டுக்கள் விலகுவதாக சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். மகிமை வெளிப்படுவதாக. உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை உம்முடைய ஆளுகை எல்லா குடும்பத்தையும் நிரப்புவதாக. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. விடுதலை தந்து நடத்துகிறதற்காக நன்றி. பொல்லாத கிரியைகள் விலகினதற்காக ஸ்தோத்திரம். நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உடைய கிருபையுள்ள பிரசன்னம் எங்களை மூடி இந்த நாளில் நடத்துகிறதற்காக நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளிடத்தில் நேற்றைய தினத்தில் இந்த 120 நாளும் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசினார்.
காத்திருப்பை குறித்து நேற்றைய தினத்தில் நம்மளோடு கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசினார். ஆமென். உங்களுக்கு தெரியும், கழுகு கிட்டத்தட்ட 40 நாள் என்ன செய்யுது, தன்னுடைய இறகுகளெல்லாம் எடுத்துட்டு ஒரே இடத்துல அமர்ந்து அது என்ன செய்யுது, அது காத்திருக்குது. ஆமென். அந்த கழுகு காத்திருக்க அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு புதிய இறகுகள் முளைக்க ஆரம்பிக்குது. அந்த இறகுகள் முளைச்ச உடனே அந்த 40 நாள் கழிச்சதுக்கு பிறகு அந்த கழுகு என்ன செய்யுது, தாம் பறந்த பழைய உயரத்துக்கு அது திரும்ப என்ன செய்ய ஆரம்பிக்குது, அது பறக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன கேட்க போகிறோம்னா, இந்த 40 நாள்னு சொல்லி இன்னைக்கு 3 மடங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து ஜெபிக்க போகிறோம். 120 நாள் நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க அப்படின்னா, கழுகுகளைப் போல எங்களுக்கு பலன் தருகிறவர் 1 மடங்கல்ல 2 மடங்கல்ல எங்களுக்கு 3 மடங்கு பலனை தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்துவீராக. அல்லேலூயா. நாம் இப்படி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆமென். நான் காலையிலே சொன்னது மாதிரி ஒரு வாலிப தம்பி முதல்ல நம்மளுடைய ஜெபத்துக்குரிய நாளின் ஆயத்த நிலைகளை அறிந்து கர்த்தர் அபிஷேகத்தினால் அந்த தம்பியை நிரப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 120 நாளோட முடிவுக்கு பின்னாடி நாம் சபையில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம பார்க்கணும். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்கள் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிவது. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதுக்கெல்லாம் நான் கீழ்ப்படியாது இருந்தனோ அதையெல்லாம் சொல்லி நம்ம அறிக்கை பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் நிறைய ஆசீர்வாதங்களை வேதத்தில் கொடுத்துருக்கு. ஆமென். நல்ல கவனிங்க, நல்ல வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். பைபிள் இல்லைங்களா, இருக்குதுங்களா? ஆமென். வேத புத்தகத்தை கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நான் நேற்றே சொல்லிட்டேன், நிறைய நீங்கள் எழுதி வச்சுக்கிறணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன் அல்லேலூயா. ஆமாம், நல்ல கவனிங்க. ஒரே ஒரு நபருடைய சம்பவத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நாம் அப்படியே ஜெபிக்கலாம். ஆமென். உங்களுக்கு தெரியும், வேத புத்தகத்திலேயே முதல்ல கீழ்ப்படிதலை விரும்பின நபர் யாரிடத்துல அப்படின்னா, ஆதாமின் இடத்துலையும் ஏவாளின் இடத்துலையும் தான் கர்த்தர் கீழ்ப்படிதலினுடைய குணத்தை எதிர்பார்த்தார், விரும்பினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. ஆனா இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை விட இந்த பிசாசுனுடைய வார்த்தை தான் மேலானதுன்னு சொல்லி இந்த ஆதாமும் இந்த ஏவாளும் என்ன செஞ்சிட்டாங்க, சாத்தானுடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. சாத்தானுடைய வார்த்தைன்னு சொல்றதை விட சாத்தானுடைய ஏமாற்று வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம சாத்தானுடைய ஏமாற்ற வார்த்தைக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், கீழ்ப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல பேசுகிற காரியம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மளுடைய முகங்களை இந்த நாளில் நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் திருப்ப போகிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்களே அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு கட்டளை தான் ஆதாமு கிட்ட கொடுத்தது, ஏதாமு கிட்ட கொடுத்ததும் ஒரே ஒரு கட்டளை தான். என்ன கட்டளை? இந்த மரத்தில் இருக்கிற கனியை நீ சாப்பிடாத, மற்ற மரத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்க என்ன செய்யுங்களா, நீங்க சாப்பிடலான்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஆதாமிய ஏவாள் இடத்துலையும் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த ஒரு கட்டளைக்கும் அவங்க கீழ்ப்படியலை. ஒரு கட்டளை தான். இன்னைக்கு அந்த ஒரு கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படியே கிடையாது. அல்லேலூயா. சாத்தான் எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடக்கூடாதோ அத்தனை காரியங்களையும் நம்மளுடைய சிந்தைகளில் உண்டாக்குவான். நமக்கு முன்னாடி இருக்கிற நபர்கள் மூலமா பேசுவான், நம்மளோட பழகுகிற நபர்கள் மூலமா பேசுவான், வீட்டில் இருக்கிற நபர்கள் மூலமா பேசுவான், காலேஜில் படிக்கிற நபர்கள் மூலமா பேசுவான். நம்மளோட யார் யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்க மூலமா கண்டிப்பா எப்படி கொண்டு வருவான் அப்படின்னா, தன்னுடைய வார்த்தைகளை, ஏமாற்று வார்த்தைகளை, நம்ப பண்ணத்தக்கதான வார்த்தைகளோடு கூட உங்களிடத்துல பேசி உங்களை ஏமாத்திடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நல்ல கவனிங்க, இந்த ஆதாமு ஏவாளும் எதுல இவங்க கீழ்ப்படியாம போனாங்க அப்படின்னா,
தேவனுடைய வார்த்தைகளை இவங்க தனக்குள்ள இருந்து இவங்க காத்து கொள்றதை விட்டுட்டாங்க. எதை விட்டுட்டாங்க? இப்போ நீங்க முதல்ல இன்னைக்கு என்ன தெரிந்து கொள்ளணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை காத்து கொள்வதிலே தீவிரமா இருங்க. ஆமென். தேவன் என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, இந்த வசனத்துக்குள்ள இருந்து கர்த்தர் என்னோடு பேசுகிற வார்த்தையை காத்து கொள்வதிலே நம்ம தீவிரமா இருக்கணும். அல்லேலூயா. இதுல சற்றும் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் விலகிடக்கூடாது. வலது பக்கமோ இடது பக்கமோ நான் சற்றும் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் விலகிடக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நாம் வாழ கற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், வேதத்தில் இளைய குமாரன் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, தகப்பனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. தகப்பனை விட்டு வெகு தூரம் பிரிந்து அவன் என்ன செய்கிறான், போயிட்டான். வேதம் சொல்லுது, அவன் வெகு தூரம் போய் துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்தான். ஆமென். தகப்பனுடைய வார்த்தையை மீறி யாரு நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க யாராய் வாழ ஆரம்பிப்பாங்கன்னா துன்மார்க்கனா தான் என்ன செய்வாங்க. அல்லேலூயா. யார் துன்மார்க்கன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் துன்மார்க்கர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்க போறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டு எனக்கு 5 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டு நான் 1 வருஷம் ஆகுது ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் காத்து கொள்ளாத ஒரு துன்மார்க்க வழியில நான் நடந்துட்டேன் ஆண்டவரே, என்னை இந்த நாள்ல மன்னிங்கன்னு சொல்லி இந்த 2வது நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் இப்படியா நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பாருங்க. அப்பா விட்டு வெகு தூரம் போனவன் துன்மார்க்கத்தனமா வாழ்றான். கொஞ்ச நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் அதுக்கு இன்பமா தெரிஞ்சது, கொஞ்ச நாள் கழிச்சு யாருமே அவன்கிட்ட இல்லை, எல்லாரும் கைவிட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. பாவத்தினுடைய உச்சம் வரும்போது பிசாசே நம்மளை கைவிட்டுருவான். ஆமென். அது வரைக்கும் நம்மளோட இதை பண்ணு அதை பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லுவான். கடைசியில் உச்சத்தினுடைய நிலைகள் வரும்போது பிசாஸ் அப்படியே விட்டுட்டு விலகிடுவான். இப்போ என்ன செய்ய போறேன்னு பாருன்னு சொன்னா கடைசியில் அவன் தவித்து போய் நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, திரும்பவும் தன்னுடைய தகப்பனை நினைச்சு பார்க்குறான். ஆமென். இன்னைக்கு நிறைய காரியங்களை நீங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விட்டுருந்தா கூட இன்னைக்கு நீங்கள் இளைய குமாரனை போல நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் முன்னாடி துன்மார்க்கத்தனமாக வாழ்ந்தது உண்மைதான் ஆண்டவரே, நான் திரும்பவும் உங்கள் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு நான் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பான்னு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறப்போ புலம்புகிறப்போ கர்த்தர் நிச்சயமா திரும்ப வஸ்திரத்தை கொடுப்பார், திரும்ப மோதிரத்தை கொடுப்பார், திரும்ப அந்த மகிமையை உங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள இறங்குறத நீங்க பார்ப்பீங்க. என் தகப்பனிடத்துக்கு போவேன், நான் சொன்னேன்னா அல்லேலூயா, நான் அப்பா கிட்ட போவேன், என்னை ஒரு பிள்ளையா ஏத்துக்கிறாட்டினாலும் என்னை ஒரு வேலைக்காரனாவது என்ன செய்யட்டும், என்னை ஏத்துக்கிறட்டும் நினைச்சானா, இந்த மாதிரி நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது புலம்பி நீங்க ஜெபிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருந்த அந்த துன்மார்க்க செயல்களை நிர்மூலமாக்க போடுகிறார். ஒரு கீழ்ப்படியாமையினுடைய தன்மையை நிர்மூலமாக்கி போட போகிறார். உங்களுக்கு திரும்பவும் அவருடைய பிள்ளை என்கிற அந்தஸ்தை உங்களுக்கு என்ன செய்ய போகிறார். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்களே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேங்க, சாத்தானுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பாதீங்க. பிசாசனுடைய பொய்யான வாக்குகளை நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க நம்பாதீங்க, கேட்றாதீங்க. கொஞ்ச நாளைக்கு அது சரியா தெரியும், கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளே அவன் விட்டுட்டு வேடிக்கை பார்த்து நம்மளை சிரிக்கிற சூழ்நிலைகளை கொண்டு வந்துருவாங்க. அன்னைக்கு தான் எனக்கு யாரும் இல்லையே, நான் எப்படி விடுதலையாக போறேங்கிற உணர்வு என்னைக்கு வரும் அப்படின்னா, சாத்தானுடைய உச்சத்தின் பாவ நிலைகள் வருகிறப்ப அவன் கைவிடுவான் பாருங்க, அப்பதான் நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஆதாமும் ஏவாளும் ஏயா பாவம் செஞ்சான்னு கேட்டதுக்கு பொறுப்பை மற்றவங்க மேலே சுமத்துனாங்க பாருங்க. ஏன் நீ பாவம் செய்கிறேன்னா, இதுக்கு என் அக்கா தான் காரணம், என் அண்ணன் தான் காரணம், என் ஃப்ரெண்டு தான் காரணம் சொல்லாதீங்க. அல்லேலூயா. நான் பாவம் செய்ய மாட்டேன் சொல்லுங்க. நான் பாவத்தை நான் இனிமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்களேன், ஆண்டவரே நான் செய்கிற தப்பை சொல்லுங்க, மற்றவங்க சார்பில் பொறுப்பை சுமத்த மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, என்னை முழுசுமா நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லுங்களேன், முழுசுமா நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீங்க முழுசுமாய் மன்னித்தருளுவீராக. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை மன்னிச்சு முழுசுமாய் கர்த்தர் கண்டிப்பா நம்மளை என்ன செய்வார்? ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். முதல்ல யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும், ஒரு சில வார்த்தைகளை நான் டைம் முடிஞ்சு இல்லையா, ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டு அப்படியே ஜெபிக்க போகிறோம். முதல்ல அப்போஸ்தலர் 5:29 சொல்லியிருக்குது, எல்லா நிலைகளையும் முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. எல்லா கீழ்ப்படிதலுக்கும் அடிப்படை கீழ்ப்படிதல் எது அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. அல்லேலூயா. நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கடா, அதுக்கு அடிப்படை எது அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. நீங்க உங்க போதகருக்கு கீழ்ப்படிக்கிறீங்க அப்படிங்கிற அதுக்கு அடிப்படை கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. நீங்க உங்களுக்கு மூப்பருக்கு கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னா அதனுடைய அஸ்திபார கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது. அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது அந்த அஸ்திபாரத்தினுடைய நிலை மற்றவர்கள் எல்லாருக்கும் நீங்க என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க? நீங்க கீழ்ப்படிவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அந்த அப்போஸ்தலர் 5:29 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி முதல்ல நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே சொல்லுங்க, எல்லா காரியத்திலையும் உமக்கு நான் கீழ்ப்படிய என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? கொடுக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அந்த நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுகிற போது நீங்க ஆச்சரியப்படும்படி நான் நினைக்கிறேங்க. எனக்கு ஒரு வார்த்தை வருகிறது, நீங்க உண்மையாவே இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நாளைய தினத்துக்குள்ள கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நீங்க முழு இருதயத்தோட இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார். நீங்க இந்த 120 நாளும் ஒவ்வொரு காரியத்தை எதிலெல்லாம் மாறணும்னு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரோ அத்தனை காரியத்திலையும் நீங்க மாற்றத்தை கொண்டு வர பாருங்க. ஒண்ணா சொல்லுங்க, இதில் நான் மாறிடுறேன், இதில் நான் மாறிடுறேன். ஒரு காரியத்தையா நீங்க ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க, கர்த்தர் அற்புதங்களை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, பிள்ளைகளே உங்க பெற்றோருக்கு என்ன செய்யுங்க? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படி. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிவேன்ப்பா. சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. எபேசியர் 5:21 சொல்லியிருக்குது இல்லையா, கணவன் மனைவி, கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருமே என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கீழ்ப்படியணும். ஆமென். எப்படி கீழ்ப்படியணுமா? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அவர்கள் கணவனுக்கு கீழ்ப்படியணும். எப்படி? எதுக்கு? யாருக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி? கிறிஸ்துவுக்கு. கிறிஸ்துவின் இடத்துல அதிகாரமா பேசிட முடியுமா? கிறிஸ்துவின் இடத்துல கோபத்தோட பேசிட முடியுமா? அப்ப கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல அவங்க கணவருக்கு கீழ்ப்படியணும். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எந்த அளவுக்கு என்னால் தாழ்மையை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் தாழ்மையை வெளிப்படுத்தினப்பா. எந்த அளவுக்கு என்னுடைய கீழ்ப்படிதலை நான் வெளிப்படுத்தக்கூடுமோ அந்த அளவுக்கு நான் கீழ்ப்படிதலை நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? நான் கீழ்ப்படுகிற வெளிப்படுத்தின ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கீழ்ப்படுகிறப்போ என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற சாபம் மாறும். நீங்க கீழ்ப்படுகிறப்போ உங்களுக்குள்ள இருக்கிற மரணத்தின் கட்டுக்கள் நிர்மூலமாக்கப்படும். இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சார்ல, அந்த கீழ்ப்படிதல் நிமித்தமா அவர் ஜீவனை பெற்றுக்கொண்டார்ல, ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்ல. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாததுனால மரணத்தை சந்தித்தார்கள். தேவனுக்குள்ள இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததுனால ஜீவனை அவர் பெற்றுக்கொண்டாரா இல்லைங்களா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல என்ன ஜெபிக்கணும் அப்படின்னா, கீழ்ப்படிதல் எனக்கு ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கீழ்ப்படிதல். சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கும். சொல்லுங்க, கீழ்ப்படியாம சொல்லுங்க அழிவுக்கு நேரையும் நம்மளை வழி நடத்தும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம கீழ்ப்படியாத நிலை எதை உண்டாக்கும் அப்படின்னா தேவனுக்கு எனக்கு இருக்கிற உறவை பிரிச்சுக்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத இந்த நிலைகள் எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவையே நிர்மூலமாக்கிடும். இதை இப்படி மாத்திக்கப்பா அப்படின்னு ஆண்டவர் சொன்னா இந்த நாளில் நான் என்னை மாத்திக்கிறேன். ஆமென். சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எபிரேயர் எழுதின புஸ்தகம் 13:17 சொல்லியிருக்குது இல்லையா, சபை போதகருக்கு நீங்க என்ன செய்யுங்க? உங்களை நடத்துகிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கீழ்ப்படிங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இதோட கூட நீங்கள் வீட்டில் போய் ஜெபிக்கிறப்போ எதிலெல்லாம் நான் ஆண்டவரை கீழ்ப்படியணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நான் என்னையை நானே மாற்றிக்கிறேன். சொல்லலாமா?
அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். அப்பதெல்லாம் நான் உதாசீனப்படுத்தியிருப்பேன். இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் இருந்துட்டு போது, அப்புறம் நான் கீழ்ப்படிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம உதாசீனப்படுத்தியிருப்போம்ல. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் இப்படி உதாசீனப்படுத்தின நிலைகளை எல்லாம் நான் திரும்ப உங்கள் சமூகத்துக்கு கொண்டு வர்றப்பா, என்னை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நான் மாறி இருந்தேன்னா நான் நல்லா இருக்குமே. ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் கர்த்தருக்குள்ள பரிசுத்த நிலைகளோட வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க, நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்துருங்க, ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் தந்தருளுகிறார். கர்த்தர் கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியை தந்தருளுகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. கீழ்ப்படியும் போது இன்னைக்கு இந்த 2வது நாளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இதுதான். எந்தெந்த வார்த்தைக்கெல்லாம் ஆண்டவரே நீங்கள் கீழ்ப்படிய சொல்றீங்களோ, நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. எத்தனையோ வசனங்களை நான் வாசித்து நான் அலட்சியப்படுத்தியிருக்கிறேன். எத்தனையோ முறை அந்த வசனங்களை கேட்கும் போதெல்லாம் நான் உதாசீனப்படுத்தியிருக்கிறேன். நாயா இதை கேட்கணும், இதை விட எனக்கு உலக பிரகாரமான காரியம் நிறைய இருக்குதுன்னு சொல்லி மற்ற காரியங்களுக்கு கொடுத்த இன்ட்ரெஸ்ட்டை விட இதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம விட்டுட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. ஆண்டவரே, என்ன சொல்லுங்க, என்னை மன்னிச்சுனுங்கப்பா, என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்கப்பா. இளைய குமாரனை போல அழுங்க ஆண்டவர் சமூகத்தில். இளைய குமாரனை போல ஜெபம் பண்ணுங்க. என்னை மன்னிங்க ஆண்டவரே. என் அப்பாட்ட இருக்கிறதா எனக்கு சந்தோஷம், என் அப்பாவுக்கிட்ட கீழ்ப்படுகிறதா எனக்கு சந்தோஷம். அது சரிங்கிறத விட்டுட்டு அதை விட்டு நான் ரொம்ப தூரம் போனதை என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. இந்த 2வது நாளை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக, எங்க பாவங்களை மன்னித்தருளுவீராக. இந்த நாள்ல இருந்து உம்முடைய வார்த்தைக்கு சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற பாத்திரங்களாய் நிற்கிறோம். ஆன்லைன்ல ஜெபிக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க உதவி செய்யுங்க. உங்க சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தானியேலை போல ஜெபம் பண்ணுங்க, நெகேமியாவை போல ஜெபம் பண்ணுங்க. திரும்ப எங்களை பரிசுத்தமாக்க எங்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, கீழ்ப்படிய. கீழ்ப்படுகிற ஆண்டவரே, நீங்க கீழ்ப்படுகிறப்ப உங்க வியாதி மாறும். நீங்க கீழ்ப்படுகிறப்ப ஒரு சமாதானம் கிடைக்கும். நீங்க கீழ்ப்படுகிறப்ப விடுதலை கிடைக்கும். நீங்க கீழ்ப்படுகிறப்ப கர்த்தர் உங்களை திரும்ப பயன்படுத்துவோம். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நாங்க மாறவே ஆசைப்படுகிறோம். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், எங்க பெருமை மாறணும். சொல்லுங்க அப்படி. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், எங்க பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன். எங்களை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஆண்டவர் சொல்றாருல சவுலுக்கிட்ட, சவுலு, பலியை விட கீழ்ப்படிதல் தான் ரொம்ப முக்கியம். அவர் சொல்லி கொடுக்கிறார். அவன் நிறைய பழி செலுத்துறான்,
ஆனா ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், நீ நிறைய பழி செலுத்துறாப்பா, நான் பழிய விரும்பல. ஆனா அதை விட எனக்கு நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா முக்கியம். மகளே, மகனே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க நல்லா ஜெபிக்கலாம், நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் உன்னை உயர்த்துவேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுவேன். நீ கீழ்ப்படியாததுனாலதான் நிறைய காரியத்துல என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்ட. நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உன்னிடத்துல பேசுகிறார். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நாங்க மாறவே ஆசைப்படுகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்படியே எங்களை மாற்றிவிடும் அருமை நேசரே. ஜெபத்துக்கு பதில் தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் இந்த ஜெப குறிப்புக்கு நேரம் அப்படியே கைகளை நீட்டுங்க. அவங்க வைத்திருக்கிற ஜெப குறிப்புகளை கை வச்சுக்கிறேங்க. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, ஜெப குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இவங்க எழுதி கொடுத்திருக்கிற ஜெப குறிப்புக்கு நேராக நாங்க ஜெபிக்கிறோம்பா. அற்புதங்களை அனுபவிப்பார்களாக, அதிசயங்களை அனுபவிப்பார்களாக, வல்லமை வெளிப்படுவதாக, கால்கள் பலன் அடைவதாக, சரீரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, பிசாசின் கட்டுக்கள் விலகுவதாக, குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வியாபாரத்துல நன்மை உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அற்புதத்தின் கரம் வெளிப்படுவதாக, குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்களும் மாறட்டும், கோர்ட் வாய்தா பிரச்சனைகள் மாறுவதாக, வீட்டை கட்டி கொடுங்க ஆண்டவரே, தேவைகளை சந்தித்தருளுவீராக, அதிசயமானவருடைய கரம் இறங்குவதாக, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாய் இணைக்கப்படுவார்களாக, தேவ சமாதானம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் செயல்பட நாங்க ஜெபிக்கிறோம். தேவ மகிமை கூட இருக்கட்டும். இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் தந்த நல்ல தயவுக்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2வது நாள்லையும், இந்த குடியரசு நாள்லையும் எங்க தேசம் ஆண்டவரே குடியரசு காண்கிறது, எங்க தேசம் எழுப்புதலை பார்க்கிறது, தேவனுடைய ஆளுகையை பார்க்கிறது. எங்க ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே இந்த நன்மைகளை அனுபவிக்கட்டும்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்க ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.